இவர் நேரு சொல்றாரு இது திமுக அது எப்படி இங்க நடந்துரும். நான் தான் திருச்சியில நான் இருக்கேன். என்ன ரவுடியா உங்களை விட 100 மடங்கு இருக்கான். இங்க மக்கள் இருக்கான். மக்கள் அத்தனையும் பாத்துக்கிட்டு இருக்கான். 100 மடங்கு ரவுடியா மக்கள் இருக்காங்க. இன்னும் முதல் மக்கள் இருக்காங்கன்னு சொல்றேன். மக்கள் ரவுடின்னு சொன்னாரு. இங்க பாருங்க, உங்களுடைய மடங்கு ரவுடி தான் நீங்க. யாரு இல்லைன்னு சொல்றாரு. நீங்க என்ன நக்கலான்னு கேக்குறேன். அரசியல் தான் என்ன அரசியல் நடத்தல, ரவுடித்தனம் நடத்திட்டு இருக்கீங்க நீங்க. என்ன ரவுடி வச்சு கூட்டத்தை நிறுத்திடுவீங்களா? நிறுத்துங்க பாப்போம். தைரியமா இருந்தா நிறுத்துங்க பாத்துறோம் கூட்டத்தை. சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து வெளியில போயிடுவாரா? திமுக அடிப்படை உறுப்பினர்ல இருந்து வெளியில வரன்னு எழுதி கொடுத்துருவாரா? மானம், ஈனம், ரோசம், சூடு, சொர்ண எதுவுமே இல்லாதவர்கள் தான் திமுக காரர்கள். அரசியல்வாதிக்கு அதெல்லாம் இருக்காதியா? 30 இடத்தையும் அனுமதி மறுக்கிறீங்கன்னா என்ன வேற்று கிரகத்துல போய் நடத்த முடியும்? போய் பண்ணு. இப்ப அனுமதி வாங்கியாச்சுல்ல. ஒவ்வொரு தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பிகளும் தங்கைகளும் கதற விட போறான் பாருங்க. திருச்சி பாத்துக்கிட்டே இருங்க. தமிழ்நாடு முழுக்க டிசம்பர் 20 வரை சுற்றுப்பயணம் இருக்குது. டிசம்பர் 20 வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. வரவிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி காமாட்சி நாயுடு மாமா மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் புது விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கே சொன்னேன், மாமா துண்டை மாற்றி போடுங்கன்னு. அவர் துண்டை வந்து தாவேகா கட்சி கலர்லேயே போட்டிருக்கிறாரு. தாவேகா கார பசங்க அதனால இவர் வெளியில போகும்போதெல்லாம் இவர் நம்ம ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் திமுக காரங்க தெரியல. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இவர் நேரு சொல்றாரு இது திமுக அது எப்படி இங்க நடந்துரும். நான் தான் திருச்சியில நான் இருக்கேன். என்ன ரவுடியா உங்களை விட 100 மடங்கு இருக்கான். இங்க மக்கள் இருக்கான். மக்கள் அத்தனையும் பாத்துக்கிட்டு இருக்கான். 100 மடங்கு ரவுடியா மக்கள் இருக்காங்க. இன்னும் முதல் இருக்காங்கன்னு சொல்றேன். மக்கள் ரவுடின்னு சொன்னாரு. இங்க பாருங்க, உங்களுடைய மடங்கு ரவுடி தான் நீங்க. யாரு இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ரவுடினா நாங்க ரவுடிங்க. நீங்க அடிக்கிறீங்கன்னா நாங்க திருப்பி அடிக்க முடியாது. ரவுடின்னு சொன்னா நீங்க என்ன கையை கட்டிட்டு வரமா? எப்படி கூட்டம் நடக்குது? நடந்துருமா? என்ன இதெல்லாம் நக்கலா? பாரு, என்ன நக்கலான்னு கேக்குறேன். அரசியல் தான் என்ன அரசியல் நடத்தல, ரவுடித்தனம் நடத்திட்டு இருக்கீங்க நீங்க. என்ன வச்சு கூட்டத்தை நிறுத்திடுவீங்களா? நிறுத்துங்க பாப்போம். தைரியமா இருந்தா நிறுத்துங்க பாத்துறோம் கூட்டத்தை. நிப்பாட்ட முடியுமா உங்களால? நாங்க எதுக்கு? உங்களுக்கு தைரியம் இருந்தா எதுக்கு திமுகவுக்கு சவாலை விடுறோமா? இதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் கூடக்கூடிய கூட்டத்தை நிப்பாட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொர்ண, ஈனம் அத்தனையும் இருந்ததுன்னா தலைவர் தளபதிக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட உங்களுடைய தலைவருக்கோ இல்ல குட்டியப்பாவுக்கோ கூட்டத்தை அதிகமா கூட்டிடுங்க. நேரு இல்லைன்னா அதோட அந்த மாவட்டத்தை விட்டு வெளியில போயிடுவாரா? மாவட்டத்தினுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருவாரா? சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து வெளியில போயிடுவாரா? திமுக அடிப்படை உறுப்பினர்ல இருந்து வெளியில வரன்னு எழுதி கொடுத்துருவாரா? மானம், ஈனம், ரோசம், சூடு, சொர்ண எதுவுமே இல்லாதவர்கள் தான் திமுக காரர்கள். அரசியல்வாதிக்கு அதெல்லாம் இருக்காதியா? முதல்வர் அதுக்கான மக்களாட்சியை கொடுக்கணும்னு வந்திருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். 13ஆம் தேதி நடக்கக்கூடிய அனுமதி வாங்கி சட்ட ரீதியா உங்கள்கிட்ட உங்க கைக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து சந்திக்கிறாரு. அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் போய் கேட்கிறாரு, உங்களுக்கு ஏன் பயம்? 30 இடத்தையும் அனுமதி மறுக்கிறீங்கன்னா என்ன வேற்று கிரகத்துல போய் நடத்த முடியும்? போய் பண்ணு. இப்ப அனுமதி வாங்கியாச்சுல்ல. ஒவ்வொரு தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பிகளும் தங்கைகளும் கதற விட போறான் பாருங்க. திருச்சி பாத்துக்கிட்டே இருங்க. தமிழ்நாடு முழுக்க டிசம்பர் 20 வரை சுற்றுப்பயணம் இருக்குது. டிசம்பர் 20 வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் இவ திமுக காரன் ஒப்பாரி வைக்கிறானா இல்லையன்றத பாருங்க. அப்புறம் பேசுவோம் பேச்சு. இவர் என்ன பேச்சு பேசுறாரு அதோட இவரை போட்டு அப்புறம் பாத்துக்கிறேன். நான் டிபேட்ல 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு டிபேட்ல பாத்துக்கிறேன். அப்புறம் பாத்துக்கலாம். ஓட்டுல பாரியா நீ என்ன ஓட்டு வாங்குற, எத்தனை சதவீதம்? அதத்தானமா இப்ப சொன்ன கொஞ்சம் முன்னாடி பாரு. எல்லாருமே ஓட்டுகளா மாறுவாங்க. ஓட்டுகளா மாறும். அம்மா ஆத்தா மாரியாத்தா எல்லாம் ஓட்டா மாறும். மாரியாத்தாவுக்கு வந்து அதுல பாரு, இந்த கிளாஸ் இருக்குமே அந்த கிளாஸ போட்டு மாட்டி பாரு. எல்லாம் நாசமா போன பசங்க எல்லாம் ஏற்கனவே மயக்கம் போட்டு விழுந்த பயில எல்லாம் சுல்லானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு பண்றானுங்களாம். இவனுக்கு அந்த சுல்லா சூடானா என்ன ஆவான்னு இவங்களுக்கு தெரியல.
அந்த சுல்லான்கள் தான் இவ்வளோ நாளாக அங்கே வந்த கூட்டம் தான், அங்கே நின்ன கூட்டம் தான் இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழல்வாதிகளான இந்த திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டிருக்கான்றது தான் வரலாறாக இருந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு தான் இங்கே ஓட்டு போட்டிருக்கான். இந்த 2 திராவிட கட்சிகளுடைய கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறான். புரியுதுங்களா? அங்கே வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மாநாட்டில் 2வது மாநாடு நடக்கும்போது விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் வராங்க. நாங்கள் இந்த ஊர்ல இருந்து வரோம். அப்போ பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு எங்களுடைய தலைவரை தான் கொன்னுட்டீங்க, உங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய கேள்வியினால அவரை ட்ரோல் பண்ணியே கொன்று போட்டுறீங்க. இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நான் மனசார சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்களாம் வரவிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி காமாட்சி நாயுடு மாமா மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் புது விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கே சொன்னேன், மாமா துண்டை மாற்றி போடுங்கன்னு. அவர் துண்டை வந்து தாவேகா கட்சி கலர்லேயே போட்டிருக்கிறாரு. தாவேகாக்கார பசங்க அதனால இவர் வெளியில போகும்போதெல்லாம் இவர் நம்ம ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் திமுக காரங்க தெரியல. திமுக துண்டை போடுங்க. யாருக்கு துண்டு யாரு கொடி? நீங்க அதே மாதிரி போடுங்க. கேஸ் போட்டீங்களா? நான் என்ன மஸ்து கேஸ் போட்டேன். அதுல இடையில தான் ஒண்ணு கோர்த்துட்டார்ல. அப்புறம் அவங்க கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இல்ல மண்டையிலயும் இல்ல, பார்த்து சொல்ல உள்ளேயும் இல்லையே, மண்டையில இல்ல. எனக்கு இது இருக்கு, ஃபுல்லா இருக்கு, பங்கு இருக்கு. அதுதான் இருக்கு வேற மண்டையில எங்க இருக்கு? உங்க எங்க இருக்கு? இருக்கா இல்லையா? மண்டையில மேலையும் இல்ல, உள்ளேயும் இல்ல. இதுதான் திமுக காரங்களுடைய நிலைமை. ஒரு வாக்கு பெட்டிக்குள்ள திறக்கும் போது ஒன்றும் இருக்காது. மாமா மிம்பிளுக்கு பிள்ளாப்பின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு காமெடியில 2000 4000 6000ன்னு. அந்த மாதிரி 2006 இவர்களுடைய காதுகள்ல இனிமையாக ஒலித்து கொண்டே இருக்கும். லாஸ்ட்ல மாமா பிஸ்கோத்துக்கு அதை தான் இவங்களுக்கு நடக்க. அதை பார்த்து இவங்க எல்லாம் வீட்டில் உட்காந்து சந்தோஷமா இருக்க போறாங்க. இவரை முதல்ல ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. இவருக்கு பிபி ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் ஒரு மேடையில பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வந்து மைக் ஒர்க் ஆகாம போகுது. அப்ப சீமான் அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல மைக் ஒர்க் ஆகாம போகுது. கீழே இருந்த அந்த சாட்டை துரைமுருகன் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது அணில் கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து பேசுறாரு. இது எப்ப பார்த்தாலும் வந்து அணில் அப்படின்னு சொல்லியே வந்து இந்த நாம் தமிழர் கட்சி உங்களை கேலி பண்ணிட்டே இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, நம்ம அதை கேலியாலாம் நம்ம நினைக்கல. நீங்கள் கேலியா எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் நீங்கள் மறந்து இன்னைக்கு இந்த சின்ன அணில் தான் உங்களை ஆலமரமாக விழுது விட்டு உங்களுக்குள்ளே வளர்ந்து நிற்கிதுன்றதப்போ அதுக்காக பெருமைப்படுது தமிழக வெற்றி கழகம். புரியுதுங்களா? உங்களை மாதிரி காமெடி பண்ணுறதுக்காக நாங்கள் வரல. நாங்கள் சீரியஸான அரசியல் பண்ண வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? சீமானுடைய பேச்சை கேளுங்க. 1 மணி நேரம்னாலும் அண்ணன் பேசக்கூடியது சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உண்மையாக பொய்யா? ஒரு 100 பேர்கிட்ட போட்டு காட்டுங்க. தலைவருடைய 35 நிமிஷத்தை பேச்சை கேளுங்க. அவர் பேசினது அது மட்டுமே இருக்கட்டும். புரியுதுங்களா? ஒவ்வொரு மனுஷனுடைய வலியும் வேதனையும் பேசியிருப்பாரு. அதுல மாற்றம் இருக்கா? இத்தனை ஆண்டுகள், இத்தனை முறை நீங்க பிரதமர் ஆகி 3வது முறை பிரதமர் ஆகியும் இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, கொத்தா கொல்லப்படுறாங்க. ஒரு இனத்தினுடைய அழிவை பத்தி பேசியிருக்கிறாரு. பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசியிருக்கிறாரு. இருக்கக்கூடிய மக்களுடைய மனசாட்சிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இல்லாது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மாற்றம் வரலையே. எல்லா அரசியல் கட்சியும் பண்ணி நீங்க 4 வருஷம், நீங்க 5 வருஷம், நீங்க 5 வருஷம் மாத்தி தான் இருக்கீங்க. 50-60 ஆண்டுகால வரலாற்றுல மாற்றம் என்ன இருக்கு? ஒன்னும் ஆகல. ஆனால் மாத்தக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு அவர் வந்து நிக்கிறாரு. எல்லா அரசியல் கட்சியும் பண்ணீங்க, காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டு வந்தீங்க. நீங்க சொல்லுங்க, இதே காமாட்சி மாமா சொல்லுவாரா காசு கொடுத்து கூட்டம் வருதுன்னு? சொல்லுங்க. இங்க பாருங்க, அவரை பாருங்க, துப்பாக்கி படத்துல இந்த முஸ்லீம்கள் எல்லாம் கொத்தா கொல்றாரு. அது வாஸ்தவம் தான், அதை நான் மறுக்கல. அதே வேளையில முஸ்லீம்களை தீவிரவாதிகளா எத்தனை படத்துல உங்க தலைவர் காட்டி நடிச்சு சம்பாதிச்சாங்க. அதையும் நான் சொல்றேன். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக அரசு என்ன, அவர் மகன் வச்சிருக்க தயாரிப்பு கம்பெனி மூலியமா அமரன் ஒரு படத்தை தயாரிக்குது. அதுல ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்களுடைய தன்னுடைய நாட்டுக்காக ஜிகாத்து போராளிகளாக இருக்கக்கூடிய, தன்னுடைய உரிமைக்காகவும் மக்களுடைய இந்த மண்ணுக்காகவும் போராடக்கூடிய போராளிகளை தீவிரவாதிகள் போல, புரியுதுங்களா, இந்திய ராணுவம் அவர்கள் ஊர் எல்லைக்குள்ள போய் தான் கலவரத்தை பண்ணக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? அவர்கள் இங்க வந்து உங்களை அழிச்சதை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ நீங்க வந்து அவருங்க ஊருக்குள்ள போய் அவங்களும் அந்த ஊரினுடைய போராளின்னு அவன் சொல்றான். அவன் நாட்டுல உங்களுக்கு என்ன வேற? அப்படிப்பட்ட இஸ்லாமிய இன அழிப்புவாதத்தை கையில எடுத்து வச்ச படத்தை தயாரிச்சு வித்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னவர் தான் இந்த தமிழகத்தினுடைய முதல்வர், இன்றைய முதல்வர். இவர்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு திரைக்கலைஞனா நடிச்சுட்டு வந்தாலும்
இன்னைக்கு அரசியல் களத்தில் பிரதானமாக அதே இஸ்லாமியர் மக்கள் பக்கம் நிற்கிறாரு. புரியுதுங்களா? அன்னைக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்கல்ல, ஓகே. இஸ்லாமியர்கள் இன்னைக்கு இந்த பக்கம் நிற்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம். நானும் ஒரு இஸ்லாமியன். அவர் இந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடியதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த பக்கம் நிற்கிறேன். பல இஸ்லாமிய தலைவர்கள் பேசிக்கிட்டு இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு காணல் நீராக போயிட்டாங்க. ஆனால் தளபதி அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுக்கிறாருன்னு நான் நிற்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன வருத்தம்னு கேட்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய இனம் அழியப்படுவதும், எங்களுக்கான அதிகாரம் பிடுங்கப்படுவதும், எங்கள் மீது அடிமைத்தனம் திணிக்கப்படுவதும் இதே திமுக ஆட்சியில இதே முதல்வர், இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஒரு கல்லூரி விழால பேசுறாரு. ஒரு தங்கை போறாங்க, உள்ள போகும்போது அவர்களுடைய புர்கா கழட்டப்படுது. இன்னொரு சகோதரி போறாங்க, அவங்க இஸ்லாமிய சகோதரி அல்ல, ஆனாலும் கருப்பு துண்டு போட்டிருந்தாங்கன்றத பிடுங்கப்படுது. அப்போ உங்களுடைய பார்வைகள் எப்பேற்பட்டதா இருக்குது? தீண்டாமை இங்கே யார் கடைப்பிடிக்கிற? நீங்கள் தானே கடைப்பிடிக்கிறீங்க. ஏன் கருப்பு புர்காவை பார்த்தா பயமா? கருப்பு துண்டை பார்த்தா பயமா? கருப்பு தானே அது திராவிடத்திலேருந்து மறந்துட்டு தானே திராவிட முன்னேற்ற கழகம். பெரியாரையும் நீங்கள் ஒரு கொள்கைவாதியாக தானே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால நீங்கள் போட்ட வேஷங்கள் எல்லாம் அடித்த மழையில் கரைஞ்சி போச்சு. இன்றைக்கி மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி இஸ்லாமியரை சொல்லி ஏமாற்ற முடியாது, இளைஞர்களை சொல்லி ஏமாற்ற முடியாது. இருக்கக்கூடிய பல வரலாற்றுகளை சொல்லி இனிமேல் கச்சத்தீவை சொல்லியோ, நீட்டுத் தேர்வை சொல்லியோ, அதை சொல்லியோ, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லியோ, இதையெல்லாம் சொல்லி எதையும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி அன்றைய ஒரு காலகட்டத்தில் வரக்கூடிய செய்தித்தாள்களில் தான் அன்றைக்கி ஊரினுடைய நிலவரத்தை படிப்பாங்க. அதில் போட்டிருக்கிறது தான் உண்மை. அதில் தப்போ சரியோ, அதுக்கப்புறம் மறுப்பறிக்கை வந்து அதை யாரும் படிக்கிறது கிடையாது. அப்போ அந்த மறுப்பறிக்கையெல்லாம் அவ்வளவோ கிடையாது. அதை வரக்கூடிய செய்திகள் தான். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு நொடியும் இருக்கக்கூடியவன் ஃபோனில், மொபைல் ஃபோனில் எடுத்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் உள்ளங்கைக்குள்ளே இன்றைக்கி வந்துருச்சு. புரியுதுங்களா? இன்றைக்கி விரல் நுனியில் அத்தனையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு பட்டனை அழுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தணுன்றாரு. கூட்டம் வராத ஒரு இடத்துக்கு நேரு எதுக்கு கர்ஜிக்கணும்? இங்கே நான் தான் இருக்கேன், பார்த்துருவேன்னு. என்ன நீங்கள் ரவுடியா பார்க்குறதுக்கு? கூட்டம் வரதான் போகுது. மக்கள் இன்னைக்கு வந்து கும்மிய தான் போகிறாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. தலைவர் தளபதி அவர்களும் சினிமா துறையை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக களத்தில் வந்து நிற்கிறாரு. 2026 மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறாரு. அந்த பயம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, ஃபீவர் வந்துருச்சு. டிசம்பர் 20 வரைக்கும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாரு. நீங்கள் அதை இன்னைக்கு கேலி தான் பண்ண முடியும், விமர்சனங்கள் தான் பண்ண முடியும், குற்றச்சாட்டுகள் வைக்க முடியாது. 13 ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக அவங்க மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கு புறப்பட்டுட்டார். நீங்கள் தயாராக இருந்துக்கங்க, பதில் சொல்கிறேன். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 22 வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு நடந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக சமூக வலைதளத்திலாம். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது எப்படி பார்க்குறேன்னா, முதல்ல வந்து செய்யப்பட்ட விஷயம், அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படின்றது வந்து பாதிக்க ஒரு இடத்துல போய் ஒருத்தருக்கு தாக்குதல் நடக்குது, எதிர்த்தாக்குதல் அவர் நடத்துகிறார். புரியுதுங்களா? அவர் கத்தியால் கிழிச்சது சரியா தப்பான்றதை விவாதிக்கிறதுக்கு நான் வரல. ஒரு 5-6 பேர் சேர்ந்து அடிக்கும்போது, இப்போ சமீப காலத்தில் நம்ம இந்தியாவிலேயே ஒரு தீர்ப்பும் வந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு வன்கொடுமை நடக்கும்போது அந்த பெண் எதிர்த்தாக்குதல் நடத்தி எதிராளி கொல்லப்பட்டான் போது அந்த பெண் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்க்குறோம். விடுதலை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்க்குறோம். இப்போ அந்த வழக்குகளோட இந்த வழக்குகளை ஒப்பிடுறீங்களான்னா ஒப்பிடலை. ஒருத்தர் அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் திட்டிருக்கிறாருன்னா உங்கள்கிட்ட காவல்துறை இருக்குது, அதிகாரம் இருக்குது. முக்கியமாக காவல்துறை உங்களுக்கு இப்போ திமுக உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், நீதிமன்றம் போயிருக்கணும். உங்கள் கட்சியில் அதிகப்படியான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் வழக்க பதிவு செஞ்சுருக்கணும். உங்கள் கட்சியில் அதிகப்படியான வழக்கறிஞர்கள் இருக்காங்க. உங்கள் கட்சியில் நீங்கள் வந்து உங்கள் தொடர்ச்சியாக அவர் பேசுகிறாருன்னு சொன்னால் ஏன் இதுவரை மௌனம் காத்தீங்க? அந்த கேள்வி எழும்புது இல்லை? அண்ணன் திருமாவோடு, அண்ணன் வன்னியரசோடு, சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களோடு, நண்பருக்கு சானவாசாவோட, இவர்களோட எல்லாமே இப்போ அது கட்சியில் இருக்கக்கூடிய பகலவன் அவர்களோடு தொடர்ச்சியாக நம்ம நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனாலும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்டார்ன்ற சம்பவம், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இவங்களை தாக்க வந்தப்போ அவர் பதில் தாக்குதலுக்கு அவரை பண்ணலை. அவர் டிஜிபி அலுவலகம் போகிறார். அவர் மா.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்படுது. அவரை கொல்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த வழக்கு விஷயமா டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுக்கறதுக்காக அப்போ போயிருக்கிறார்.
போன இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அவரை ஒரு 5-6 பேர் தாக்குறாங்க. அவர் தனி ஆளா நின்று ரொம்ப நேரமா அடி வாங்குறாரு. அந்த காணொளிகள் எல்லாமே பத்திரிகை ஊடகங்கள் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பல தொலைக்காட்சிகள் அதை பதிவு செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அவர் கையில் ஆயுதம் வச்சிருந்தாரா இல்லையா, அதை எங்கேருந்து எடுத்தாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவரால் தாக்கப்பட்டுட்டாங்க அப்படின்றத சொல்லப்படுது. அதுக்கு நடவடிக்கை தேவைதான். ஆனால் சும்மா இருந்தவங்களை தேடி போய் ஒரு குத்தலை யாரையும், இவரை வந்து தாக்குனவங்க யார், இவங்க ஏன் முதல்ல வந்து தாக்கணும்? முதல் தாக்குதல் யார் நடத்தினா? பிசிகாவினர். அது கேள்வி எழும்புது இல்ல. அப்போ இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரம் யாருக்காக இருக்குது? ஏழைகளுக்காகவும் ஒரு நீதிக்கான ஆட்சியா இல்லையே, சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியா இல்லையே திமுக ஆட்சி. ஆட்சியில நம்ம கூட்டணியில இருக்காங்கன்றதுக்காக நீங்க எது வேணா பண்ணக்கூடிய ஆட்சியா தானே இருக்குது. இவ்வளோ உடனடியாக உங்களால் பண்ணக்கூடியவர்களால் வேங்கை வயல் பிரச்சனையிலேயே உடனடியாக தீர்வு கொண்டு வர முடியல. ஆசிவா பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்கே. மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் நீதிமன்றமாக இருந்தாலும் திமுக அரசாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சிறுபான்மை மக்கள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தலித் மக்கள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தலைவர்கள் தான் இல்லைன்னு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து இன்னைக்கு உண்மை அது இல்லை. சமூக நீதி இங்கே காணல் நீராக தான் போய்கிட்டு இருக்கு. நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதுக்கு நன்றி.